டிக்கெட்ல வந்து கரெக்ட்டா பிரிண்ட் பண்ண பணம் தான் வாங்குவீங்க கூட உங்களுக்கு டிக்கெட் எடுக்க எங்க ரேட்டே வரும் ரேட் வரும் டிராஃபிக் வாங்குனால ஜாஸ்தியாக பண்ணிட்டு இது நமக்கு வசதி தான் ரேட் ஆக்சுவலா நான் இத வச்சுக்கலாம் நாம்ஸ் படி எப்படி இருக்குன்னு பாப்போம். தியேட்டரில் அதிரடி ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர். இது எக்ஸ்பைரி பண்ணுங்க. இது எப்ப டேட்டா ஃப்ரீ கிலோ இந்த ஏஜென்சி எங்க இருக்கு? நாமக்கல்ல இருந்து வராரா? 2 years once. என்னங்க இது ரேட்டே இல்ல அப்போ உங்களுக்கு வசதி தான் டிக்கெட்டை எடுத்துட்டு போன பரபரப்பான வீடியோ. 99 ரூபா 59 ரூபா 39 ரூபாயா? இதான் வாங்குவீங்களா அவங்க? இல்ல 100 ரூபா ரவுண்டா 90 ரூபாய் 100 ரூபாய் ஆமா அதுக்கு மேல வாங்குவீங்க. இங்க உள்ளவங்க யாருமே டிக்கெட் வாங்கலையா? வாங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க? சீல் போட்டு வச்சிருக்கீங்களா? நாமக்கல் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் டெய்லி பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ராசிபுரம் மாத்தூர் சாலையில இருக்கிற தனியார் திரையரங்குல மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் திடீர்னு ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்போ தியேட்டருக்குள்ள அவசர கால வழிகள், தீயணைப்பு சாதனங்கள், இருக்கைகள், கேண்டீன் உரிமம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ படத்துக்காக பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சரி ஓகே தியேட்டர்ல டிக்கெட் ரேட்லாம் எவ்வளோ, அரசு பிக்ஸ் பண்ண ரேட்டு தான் விக்கிறீங்களா இல்லனா கூடுதல் விலை வச்சு விக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட்டை கொடுங்க பாத்துருவோம் அப்படின்னு டிக்கெட்டும் கேட்டிருக்காங்க. டிக்கெட்டை பார்த்துட்டு என்னங்க இது ரேட்டே போடல, டிக்கெட் விலைய அச்சிடாமலேயே கொடுத்திருக்கீங்க, என்னங்க இது எங்க ரேட்டே காணோம், அப்போ உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை நான் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்றேன்னு சொல்லி உரிமையாளர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆய்வுல வட்டாட்சியர் சசிகுமார் அவர்கள், அரசு அதிகாரிகள் அப்படின்னு பல பேர் கூட இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.